இன்றைய வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிர்ப்பும் ஓடிப்போகும். இந்த காலவெளியில் ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு தருகிறார். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இன்றைக்கு பாவத்திலே, சாபத்திலே, அநியாயத்திலே, அக்கிரமத்திலே விழுந்து அநேக ஜனங்கள் அப்படிப்பட்டதான காரியத்தில் விழுந்து என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லையே, ஐயோ இந்த மதுபான வெறியிலிருந்து என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லையே, நான் செய்து கொண்டிருக்கிற அந்த மறைமுகமான பாவங்களில் இருந்து என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்து விட்டார் என்று சொன்னால் உங்களுக்கு முதலாவது என்ன நடக்குன்னு சொன்னால் நித்திய மகிழ்ச்சி. ஏதோ ஒரு நாளைக்கு அல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அல்ல, நித்திய காலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார். அந்த மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அவர்கள் வாழ்விலே சஞ்சலம் இருக்காது, தவிப்பு இருக்காது, வேதனை இருக்காது, இழப்பு இருக்காது, நாசம் இருக்காது, மோசம் இருக்காது, குறைவு இருக்காது. ஏனென்று சொன்னால் ஒருவரை கர்த்தர் மீட்டெடுத்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய வாழ்விலே நிறைவை தருகிறவர், பூரணத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை மீட்டெடுங்க, ஆண்டவரே என்னை முழுவதுமா உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் ஆண்டவரே என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும், உடைய பிள்ளையாய் மாற்றும். நாம் இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.